வேதக தெரிவிப்பவர் அல்லது அறிவிப்பவர். நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். எல்லோருக்குமே இறுதி நிலை ஒன்றே பகவானே என்ற போதிலும் அவரை அடைகின்ற வரைக்கும் சாதாரண உலக வாழ்க்கை நம் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. இதன் மூலமாகத்தான், இந்த உலக வாழ்க்கையின் மூலமாகத்தான், அதிலே நாம் பெறுகின்ற படிப்பினைகள் மூலமாகத்தான் நாம் சிறிது சிறிதாக மேல் நோக்கி சென்று பகவானை அடைகின்றோம். என்றோ ஒரு நாள் அடைவோம். ஆனால் அதுவரை உலக வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கின்றது. சாதாரணமான சௌக்கியங்களோடாவது வாழ வேண்டியிருக்கின்றது. இல்லை என்றால் துன்பப்பட்டு கொண்டே இருந்தால் இறைவனை நினைப்பது எப்பொழுது? அதனால்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்து கூறுகின்றார், பசித்து இருப்பவனிடம், பரம ஏழையிடம் போய் பகவானை பற்றி பேசி கொண்டிருக்காதே என்பது அவருடைய கூற்று. அதனால்தான் துன்பம் என்பது எவருக்குமே கூடாத ஒன்று. ஏழ்மையும் பசியும் நம்முடைய அறிவு, உணர்வு அனைத்தையும் மழுங்கடிக்க செய்துவிடும். எனவே இந்த உலக வாழ்க்கைக்கான சாதாரணமான அறிவு, ஞானம் நமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் அத்தோடு நின்றுவிட்டால் வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை. எனவே பரம்பொருளை பற்றிய ஞானமும் நமக்கு தேவைப்படுகின்றது. வேதங்களின் மூலமாக இவை அனைத்தையும், மனிதனுக்கு வேண்டியது அனைத்தையும் அறிவித்து தெரிவித்து அருள்பவர் பகவான். மிகவும் ஏழ்மை இருந்தால் வாழவே முடியாமல் போய்விடுகின்றது. அதே சமயத்திலே பல சௌகரியங்களோடு வாழ்ந்து கொண்டு பரம்பொருளை பற்றிய சிந்தனையே இல்லை என்றால் வாழ்க்கை மறைந்து போய்விடுவதில்லை. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு பலனும் இல்லை. ஒரு பொருளற்ற வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. எனவே இந்த இரண்டிற்குமே மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையுமே நமக்கு தெரிவித்தருள்கின்றார் பகவான். அதனால் அவர் வேதக. வேதம் நமக்கு தெரிவிக்கப்படுவது, பகவானால் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பது. அவற்றை பின்பற்றி நடப்பதும் நடக்காததும் நம் விருப்பம். அது நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்து அமையும். ஆனால் வேதங்கள் மூலம் இவற்றையெல்லாம் பகவான் நமக்கு எடுத்து உரைத்து அருளியிருக்கின்றார் என்பதை மறுக்க முடியாது. யாக யஜ்யங்கள் மூலமாக, ஹோமங்கள், பூஜைகள் மூலமாக நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே தேவையானவற்றையெல்லாம் அடைவது எப்படி? ஆனால் அவற்றோடு நின்று விடாமல் பரம்பொருளை, பகவானை தியானிப்பது எப்படி, வழிபடுவது எப்படி, பூஜிப்பது எப்படி என்றெல்லாம் வேதங்களிலே எடுத்து கூறப்பட்டு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் கண்டுபிடிக்கவில்லை. பகவானே நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அவற்றை நாம் கேட்டிருக்கின்றோம். பெரும் ரிஷிகள், மக ரிஷிகள் கேட்டிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். அவையெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்த ஞானம் அல்ல, பகவான் அருளி இருக்கின்ற ஞானம். கிறிஸ்தவ சம்பிரதாயங்களிலே கூட ரெவலேஷன் என்று வரும். தட் விச் இஸ் ரிவீல்டு. எது அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ, எது தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அது. அப்படி பகவானே நமக்கு இவற்றையெல்லாம் தெரிவிக்கின்றார் என்பதால் அவர் வேதக. ஓம் வேதாய நமக. அடுத்த திருநாமம் வேதவித். வேதங்களின் உட்பொருளை உள்ளபடி அறிபவர். வேதங்களை அறிபவர் என்று இங்கே உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றபடி அவர் நமக்காக கொடுத்திருப்பது தான் வேதங்கள். நம்மீது கருணை கொண்டு நமக்காக எடுத்துரைத்திருக்கின்றார். அவர் என்ன கூறியிருக்கின்றாரோ அதுதான் வேதம். எனவே அவர் வேதத்தை அறிபவர் என்று சொல்வது சற்று விந்தையான கூற்றுதான். எனவே எல்லா வேதங்களும் அவர்தான், எல்லா ஞானமும் அவர்தான், எல்லா ஞானமும் அவரிடமிருந்தே வந்திருக்கின்றது என்பதைத்தான் அப்படிப்பட்ட ஒரு திருநாமம் குறிக்கின்றது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓம் வேதவிதே நமக. அவ்யங்கக, அவருடைய உருவம் அல்லது வடிவம் அல்லது மனத்தளவிலே அவரது இயல்பு, இவையெல்லாம் என்ன என்று யாராலும் பூரணமாக அறிந்து கொள்ள முடியாது. பகவானின் தரிசனத்தையே பெற்றவர்களால் கூட அவர் நன்றாக அறியப்பட்டிருக்கின்றார் என்று கூறிவிட முடியாது. எனவே அவர் அவ்யங்கக, அறிய ஒண்ணாதவர். ஓம் அவ்யங்காய நமக. வேதாங்கக, வேதங்கள் யாருக்கு அங்கங்களாக இருக்கின்றனவோ அவர் வேதாங்கக, அதாவது பகவான் வேதாங்கக. வேதங்கள் பகவானுடைய மூச்சு காற்றாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர் வேதங்களையே அங்கங்களாக உடையவர். வேதங்களின் சொரூபி, ஞான சொரூபி. ஓம் வேதாங்காய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் வேதவித். அவர் வேதங்களை ஆராய்ச்சி செய்பவர், ஆராய்ந்து பார்ப்பவர், அறிபவர். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அவர்தான் வேதங்களே. அவர் வேத சொரூபி என்பதால் அவர் வேதங்களை அறிகின்றார், வேதங்களை ஆராய்ச்சி செய்கின்றார் என்று சொல்வதெல்லாம் அவரை குறைத்து சொல்வதாகவே படுகின்றது. எனவே இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தான் அவதாரங்கள் செய்யும் பொழுது அந்தந்த அவதாரங்களிலே
அந்தந்த குருமார்களிடமிருந்து வேதங்களை நன்கு பயின்று ஆராய்ந்து முழு உண்மையை அறிகின்றார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அவர்தான் வேதங்கள் எல்லாமே ஏற்கனவே அவரிடம்தான் உறைந்து இருக்கின்றன என்பதால் அவர் இப்படி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் உலக வழக்கத்தை ஒட்டி செய்கின்றார். அப்படி தன்னுடைய அவதாரங்களிலே அவர் வேதங்களை கற்கின்றார், அவற்றை ஆராய்ச்சி செய்கின்றார், அவற்றை நன்கு அறிகின்றார் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஓம் வேதவிதே நமக. அடுத்த திருநாமம் கவிகி. இதற்கும் கிட்டத்தட்ட அதே பொருள்தான். பகவான் எல்லாவற்றையும் கண்டு அறிந்தவர். கவி என்கின்ற சொல் அப்படிப்பட்ட பேரறிஞனை குறிக்கும். பகவான் அப்படிப்பட்ட பேரறிஞர், முழு அறிஞர் ஆவார். எனவே அவர் கவிகி. ஓம் கவையே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.